ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். மச்சான், செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா, முடியல. மச்சி, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடி, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குடி, முடியல. என்ன வாழ்க்கடா அது. நம்மள நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்போம், இந்த லைன்ஸை சொல்லியிருப்போம். செம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, செம்ம டிப்ரெஸ்டாக இருக்குது, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் உட்பட அதை சொல்லியிருக்கேன். பட் இதை நம்மளை நிறைய பேர் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் தப்பான வழியில் இதை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாம் எவ்வளோ பேருக்கு தெரியும். நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். பி ஒரீடு, டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, அது என்னடா பி ஒரீடு, டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிக்கும் போது, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை நினச்சி வரி பண்ணலாம், அதை நினச்சி ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ஓகே, கரெக்டுங்களா? வரி பண்ணலாம். பட் அதை நினச்சி எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும்? வரிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இட் கேன் ஹேப்பன். ஒரு விஷயம் ஒழுங்காக போகலைன்னா நம்ம வரி பண்ணலாம். பட் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. பட் அதை தான் நம்ம சாதாரணமாக பண்ணிகிட்ருக்கோம். செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, செம்ம டிப்ரெஸ்டாக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எப்பா. ஸோ ஜஸ்ட் பி வரிடுங்க, டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் இந்த வாரம் நான் சொல்ல போகிறேன். இந்த அழகான, இந்த டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் நான் கதைக்க போகிறேன், சரிங்களா? ஸோ வாங்க டாபிக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம் தான். லெட்ஸ் பி வரிட், லெட்ஸ் பி டோட்டலி வரிட், தட்ஸ் டோட்டலி ஓகே. பட் லெட்ஸ் நாட் பி ஸ்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது மேபி நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு யூஸ் பண்ணிடுறோம்னு நான் நினைக்கிறேன். பட் தமிழ் அர்த்தத்தை பார்ப்போமே. வரினா என்ன? வருத்தம். ஸ்ட்ரெஸ்னா அழுத்தம், மன அழுத்தம். ஒரு வருத்தமுக்கும் மன அழுத்தமுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு மன அழுத்தப்பட்டு இருக்கோம். அண்ட் சில மன அழுத்தப்பட வேண்டிய விஷயங்களுக்கு வருத்தம் கூட பட மாட்டோம். தட் இஸ் ஃபார் another டே. பட் யோசிச்சு பாருங்களேன், வருத்தப்படலாமே. அஃப்கோர்ஸ் நம்ம லவ்வில் ஒரு ப்ராப்ளமாக வருத்தப்படலாம், நம்ம ஸ்கூலில் ஒரு பிரச்சனையாக வருத்தப்படலாம், காலேஜில் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸாக வருத்தப்படலாம், ஹெல்த் இஷ்யூவா, ஃபினான்ஸ் இஷ்யூவா வருத்தப்படலாம். பட் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? எதுக்கு மன அழுத்தப்படணும்? அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. புரியுதுங்களா? நான் உட்பட, நீங்கள் உட்பட, இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்க எல்லாருமே, நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா ஸ்டைலில் சொல்லணும்னா தம்பி தங்கச்சியிலே பச்சை சட்டை எல்லாருமே வருத்தப்பட வேண்டிய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடா, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத விஷயத்தை நினச்சி நீங்களே போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் கீப் லைஃப் வெரி சிம்பிள் அண்ட் டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் பி வரிட். ஆஸ் ஈஸி ஆஸ் தட், as simple as that. சப்ப மேட்டரு, சால்ட் வாட்டரு. நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறோமோ, நம்ம எப்போ வருத்தத்துக்குள்ளே, நம்ம எப்போ ஓவர் வருத்தத்துக்குள்ளே போகிறோமோ, அப்போவே நம்ம மைண்ட் ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்காது. அந்த ப்ராப்ளமை நம்ம ஹேண்டிலும் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகிறனால எதுவுமே மாறவும் போகிறது இல்லை, கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதுன்னா கூட ஓகே. தட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் ஈவன் மோர் வேர்ஸுங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் ஆகிறதெல்லாம். ஸோ இன்ஃபேக்ட் ஆன்டிடோட் தான் நம்ம கொடுக்கணும். ஒரு விஷம் நம்ம உடம்புல இறங்கிருச்சுன்னா அதுக்கு ஆன்டிடோட் தான் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் நாட் பி ஸ்ட்ரெஸ், லெட்ஸ் ட்ரை டு பி காம். அதுதான் நான் ரெண்டாவதாக சொல்ல போகிறேன். நம்ம ஈஸியாக சொல்லிடலாங்க, டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட், பி வரிடு. டிப்ரெஷன்லாம் பெரிய வார்த்தை, இட்ஸ் அ கிளினிக்கல் டேர்ம். விளையாடாதீங்க, ரிலாக்ஸாக இருங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் அந்த கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கவனுக்கு தான் அது தெரியும். அந்த வலியை கோத்ரூ பண்ணிட்டுருக்கவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்ட்ரிச் தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். என்னடா நவீன், நீ அப்படியும் ஒரு பக்கம் அடிக்கிற, இப்படியும் ஒரு பக்கம் அடிக்கிற, என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறேன். எஸ், தோ என்னதான் ஆன் பேப்பர் இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும், இன் ரியாலிட்டி ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது இப்போலாம் நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஹாஸ் பிகம் அ ஹேபிட்னு நான் நினைக்கிறேன், ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் நான் என்ன சொல்கிறேன், லெட்ஸ் கீப் லைஃப் வெரி சிம்பிள். லெட்ஸ் கீப் லைஃப் வெரி ஜென்டில் அண்ட் ப்ரீஸி அண்ட் சாஃப்ட் அண்ட் லைட். அப்பப்போ நிறைய பிரேக்ஸ் எடுப்போம், குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுப்போம். பிரேக்னால் உடனே நான் ட்ரிப்பு போயிட்டு மணாலி போக போகிறேன், ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்துகிட்டு ஹிமாலயாஸ் போக போகிறேன், அது இல்லை, அது அல்ல, சரிங்களா? சும்மா ஒரு வீக்கெண்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரது கூட ஒரு பிரேக் தான். ஒரு லாங் டேக்கு அப்புறம் ஒரு பால்கனியில் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு சூடாக ஒரு காஃபி குடிக்கிறது கூட ஒரு பிரேக் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க டைமில் அப்படின்னு ஆழமாக மூச்சு எடுத்து விடுறது கூட ஒரு பிரேக் தான். லெட்ஸ் டேக் பிரேக்ஸ். எப்போல்லாம் நம்ம லைஃப்பில் பிரேக் எடுக்கிறோமோ அப்போலாம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி, அப்போ தான் ஸ்ட்ரெஸ் ஒரியாக மாறும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்க்காம நம்ம ஒரியாக பார்க்க ஆரம்பிப்போம். அந்த பெரிய விஷயம் நமக்கு சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும்.
லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு குட்டாக இருந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு சென்சிபிளாக இருந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு குட் பர்சனாக இருந்துட்டு, எதுக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணிக்காமல் நம்ம தலை மாதிரி நல்லது நடக்குதா நான் சிரிக்கிறேன், கெட்டது நடக்குதா நான் சிரிக்கிறேன், ஒரு ஓவரில் 20 ரன் வேணுமா நான் சிரிக்கிறேன், ஒரு ஓவரில் 2 விக்கெட் தான் இருக்கா நான் சிரிக்கிறேன். நம்ம அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நியூ ஏஜ் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, கரண்ட் ட்ரெண்டெல்லாம் பார்க்கும்போது, இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நாட் டு ரியாக்ட் டூ மச் அண்ட் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு டேக் திங்ஸ் வெரி லைட் அண்ட் சிம்பிள் அண்ட் கம் வாட் மே, என்ன வேணால் பார்த்துக்கலான்டா, அந்த ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஸோ த பாட்டம் லைன் இஸ், லைஃப் இஸ் வெரி சிம்பிள் நண்பா, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. லெட்ஸ் நாட் பி ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் எனிதிங், லெட்ஸ் ஜஸ்ட் பி வரிட். ஓகே, வருத்தப்படுங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க. அழுங்க, ரொம்ப அழாதீங்க. ஃபீல் பண்ணுங்கள், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. சிரிங்க, ரொம்ப ரொம்ப நல்லா சிரிங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும், உங்களுக்கு எல்லாமே சூப்பராக தான் நடக்கும். இப்போ ஒரு சின்ன லோ ஃபேஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம், நிறைய அன்சர்டனிட்டிஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம், சின்ன சின்ன வலி உங்களுக்கு இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் இரவு உங்களோட தலையணையை நீங்கள் நினைக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் டூ ஷல் பாஸ். இட்ஸ் அ வெரி டெம்பரரி ஃபேஸ், இட்ஸ் அ வெரி வெரி டெம்பரரி ஃபேஸ். கண்டிப்பாக இது கடந்துடும், உங்களால் இதை கடக்க முடியும், எல்லாருனாலையும் இதை கடக்க முடியும். நம்பிக்கை வைங்க அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. அண்ட் என்னை பற்றி ஒரு லைஃப் அப்டேட்டுங்க. சாரி, என்னால் ரெகுலராக மாதிரி எபிசோட்ஸ் போட முடியல. லாஸ்ட் ஒரு 1 இயர் ஓரளவுக்கு டீசென்ட் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணேன். எவ்ரி வீக் போட்டுட்ருந்தேன், மந்த்லி 2-3 எபிசோட்ஸ் போட்டுட்ருந்தேன். பட் மறுபடியும் லைஃப் இஸ் கெட்டிங் பிஸி, ஆஃபீஸ் கொஞ்சம் பிஸியாக போகுது, பர்சனல் லைஃப் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போத்துக்கு இதயத்தின் குரலுக்கு வந்து நான் சர்வைவல் மோட் ஆன் பண்ணுறேன். மாதத்துக்கு ஒரு எபிசோடு தான் பண்ண முடியும் மோஸ்ட் லைக்லி. இஃப் பாசிபிள் நான் கொஞ்சம் எபிசோட்ஸ் அதிகமாக பண்ணுறேன். என்னை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அண்ட் ப்ரே ஃபார் மீ. நிறையா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நான் லைஃப்பில் போயிட்டுருக்கேன். ஸோ கீப் மீ இன் யூர் ப்ரேயர்ஸ் ஆல்வேஸுங்க. என்கிட்ட நீங்கள் பேசணுன்னா இன்ஸ்டாகிராமில் பேசுங்க, இல்லை மெயிலில் பேசுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை டு யூ. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல, அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணல, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணல, ரேட்டிங் கொடுக்கல, என்ன பண்ணலனாலும் ப்ளீஸ் இதை பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு சின்ன உதவியாக இருக்கும். ஒரு 2 வாரங்கள் கழிச்சோ இல்லை ஒரு அடுத்த மாதம் ஒரு அழகான ஒரு எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல், வரி ஆகாமல், சிரிச்சுட்டே ஜாலியாக இருங்க. டாட்டா, பை பாய்.